ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்க போகிறது இலங்கையின் பாரம்பரியமான ஒரு இனிப்பு. சிங்கள சகோதரர்கள் இதை செஞ்சு வச்சுக்கொள்வாங்க. மாலை நேரத்தில் டீயோடு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி காலையிலையும் இதை டீயோடு சாப்பிடுவாங்க. இது கண்டியில் இந்த இலை அதிகமாக கிடைக்கும். இந்த இலைக்கு பேர் கெந்த கொலைன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். தமிழில் மந்தாரம் இலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த பேர். ஆனால் சிங்களத்தில் சொல்லுவாங்க கெந்த கொலைன்னு சொல்லி. கொழும்பு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் தேடிக்கிறது, கொஞ்சம் அரிதாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெள்ளவத்தையில் எனக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு இந்த இலை கிடச்சனால உடனே கொஞ்சம் பறிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் பாடின மாதிரி இருக்குது. எப்படியுமே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மிச்ச நாளை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த இலை கிடைக்காதனால இந்த ரெசிப்பியை செய்யவே கிடைக்கல. இந்த இலை கிடைக்காதவங்க வாழை இலையில் செய்யலாம். பாருங்கள், இது தான் அந்த இலை தண்டோடு இருக்கும். சின்ன ஒரு தண்டோடு இருக்கும். சின்ன இலையும் இருக்கும், பெரிய இலையும் இருக்கும். இந்த இலையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். 2 பக்கமும் நல்லா கழுவி எடுக்கணும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த இலை கிடைக்கலாட்டி கிரேப்ஸ் மரத்தோட இலையை எடுத்து இந்த ஸ்வீட்டை செஞ்சு எடுக்கலாம். இந்த ஸ்வீட்டை நான் வித்தியாசமாக சத்தான பொருட்களை போட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த இனிப்பு ராகி மாவில் தான் செய்கிறது. இலையின்ற தண்டை உடைச்சிட்டு இலையை 2 பக்கமும் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். 2 தண்ணியில் கழுவி எடுக்கணும், அப்போ தான் சுத்தமாக கழுவிப்படும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே 1 கப் குரக்கன் மாவு எடுத்திருக்கேன். அதாவது ராகி மாவு 1 கப். நான் இங்கே பேக்கெட்டில் உள்ள குரக்கன் மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் கோதுமை மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் போடுறேன். கோதுமை மாவு போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். சிலாக்கள் கோதுமை மாவு போடாமல் செய்வாங்க, அதாவது குரக்கன் மாவுலேயும் செய்வாங்க. அதோடு இப்போ நான் 1/2 கப் தேங்காய் திருவுனது சேர்க்குறேன். திருவுன தேங்காய் கிடைக்காதவங்க டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கிறலாம். அதில் கொஞ்சம் இளம் சூடான தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு இதோடு சேர்த்து செஞ்சுக்கிறலாம். இப்போ இது கூட 1/2 கப் நான் 1/2 கப் ப்ரௌன் சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த சீனி இல்லாட்டி வெள்ளை சீனி சேர்த்துக்கிறலாம். டயபெட்டிக் உள்ளவங்க இந்த சீனியை கொஞ்சம் அளவாக குறைச்சிக்கிறலாம். இப்போ கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்க்குறேன். இது கருப்பு எள்ளு. பொதுவாக எல்லப்பையில் இந்த கருப்பு எள்ளு சேர்க்குறது இல்லை, ஆனால் இதை கருப்பு எள்ளை நான் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இந்த கருப்பு எள்ளில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கை கால் வலி உள்ளவங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவுகளில் செஞ்சிங்கன்னு சொன்னால் இனிப்பெல்லாம் கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாலை நேரத்தில் தேநீரோடு இதை சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வளமையாக இந்த இனிப்புக்கு தேங்காவை சீனி பாகு காய்ச்சிட்டு அதை தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. நான் உங்களுக்கு இலகுவான முறையில் இதை செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் கஷ்டப்படாமல் உடனடியாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு இளம் சூடான தண்ணி 1/2 கப் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறோம். அதாவது இளம் சூடான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துருச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு.
இந்த டைமில் நீங்கள் வந்து இனிப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறலாம். இனிப்பு போதலாட்டியும் சேர்த்துக்கிறலாம். இனிப்பெல்லாம் சரியாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணுவோம் செய்கிறதுக்கு. இப்போ கழுவி வச்சுருக்க இலை எல்லாத்தையும் நான் துடைச்சி எடுத்துட்டேன். தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு மேலே நான் வீட்டில் பாவிக்கிற சமையலுக்கு பாவிக்கிற தேங்காய் எண்ணெயை எடுத்து இது மேலே கொஞ்சம் பூசி விடுறேன். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்டை இந்த மேலே இப்படி வச்சு விரல்களால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறணும். லைட்டாக தட்டணும். தட்டிட்டு இலையை மடிச்சிட்டு சரி பாதிக்கு வச்சுக்கொள்ளணும். இப்போ இலையை மடிச்சிட்டு ரோலிங் பின்னால் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விடணும். மிச்சம் தடிப்பம் இல்லாமல் மெல்லிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா இலைகளையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். சின்ன ஒரு கரண்டியால் அளவாக எடுத்து இந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். நான் இட்லி சட்டியில் தான் அவிச்சு எடுக்க போகிறேன். தண்ணி கொதிக்க காட்டியும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி கொள்வோம். இப்போ மூடி நல்லா வேக விடுவோம். வெந்து வரும்பொழுது நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வெந்திருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய எல்லா வீடியோக்களும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.